சந்தோஷமான மன வாழ்க்கை அமையணுமா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் உத்தியோகத்தில் இருக்கிற மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்கிறாங்க பெண் வீட்டுக்காரங்க எல்லாரும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஜாதக பொருத்தம் பார்த்தே நிறைய நல்ல ஜாதகங்களை தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் இடையில் நிறைய திருமணங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் பையனுக்கு அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குதுன்னு பயமுறுத்தி போகாத ஊரில் வேண்டாத சாமி இல்லை, செய்யாத பரிகாரமும் இல்லை. வெறும் பரிகாரத்தை மட்டும் செஞ்சிட்டா மட்டும் போதாது. முதல்ல நீங்கள் திடமான நம்பிக்கையோடு இருக்கணும். ஜாதகத்தில் 10 பொருத்தம் மட்டும் இருந்துட்டால் மட்டும் பத்தாது. அதனால திருப்தியான மன வாழ்க்கை அமைஞ்சிடாது. முதல்ல உங்கள் பையனுக்கோ அல்லது பெண்ணுக்கோ சரியான வயசு வந்த உடனேயே ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. குருவோட பார்வை, சுக்கிரனோட அமைப்பு, தற்கால தசாபுத்தி, இந்த அமைப்பு, இது மூணும் நல்லா இருக்கிற நேரத்தில் திருமணம் உடனே கைகூடி அமைஞ்சிடும். தோழத்தை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் தோழம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். சில பேர் சொல்கிறாங்க, ஐயையோ அந்த பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாதோடம் இருக்குது, ஏதாச்சும் செஞ்சிட்டா என்ன பண்ணுறது? இப்படி தான் நீங்கள் ஏமாந்து போகிறீங்க. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாதோடம் இருந்தால் அந்த பொண்ணு சகல ஐஸ்வர்யங்களோடையும் வாழ போகிறான்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பையனோட ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்குதான்னு பாருங்கள். அவன்தான் சுகபோகமாக வாழ போகிறவன். செவ்வாதோடு இருந்தால் திடகாத்திரமான உடல், நல்ல ரத்தோட்டம், நீண்ட ஆயுள், இதெல்லாம் அமையும். சரி, தோழமுள்ள ஜாதகத்துக்கு தோழம் இல்லாத ஜாதகத்தை இணைக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. தோழம் பார்க்குறது வந்து எப்படி நம்ம லக்கணத்துலேருந்து பார்க்குறோமோ அதே மாதிரி சந்திரன்லேருந்தும் பார்க்கணும். சந்திரன்லேருந்து பார்த்தும் பொருத்தம் கட்டணும். அப்படி இருந்தால் பொருத்தம் வரும். கல்யாணத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தினுடைய நகலை எடுத்து அதில் 5 இடத்துல மஞ்சள் பூசி உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு போங்க. அங்கே கொண்டு போய் சாமிக்கு முன்னாடி வச்சு 7 விளக்கு தீபம் போட்டு 7 விளக்கு தீபம் போட்டு நல்லா மனமுருகி வேண்டியங்க. நீங்கள் போகிறது வந்து ஏதாச்சும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும். தாம்பூலத்தில் 2 மாலைகள் வாங்கிட்டு போய் தாம்பூலத்தில் வைங்க. வச்சு மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு வச்சு குலதெய்வத்தை மனமுருக வேண்டுங்க. நேராக அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்க. அந்த மாலை 2ஐயும் பூஜை அறையில் மாட்டி வையுங்க. 11 ரூபாய் பணத்தை எடுத்து மஞ்சள் துணியில் 11 ரூபாய் ஒற்றை காசுகளாக பணத்தை எடுத்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு சாமிகிட்ட வைங்க. திருமணமான உடனேயே அந்த பணத்தை உண்டியலில் போட்டுடலாம். வாய்ப்பு இருந்தால் திருமணம் ஆகாத வரன்களை வந்து வேப்ப மரமும் ஆலமரமும், வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் 16 முறை சுற்றி வர சொல்லி மஞ்சள் கிழங்கு கோர்த்த கயித்தை அந்த மரத்தில் கட்ட சொல்லுங்கள். இதை யாரும் சாதாரணமாக நினைக்காதீங்க. முழு மனசோட நம்பி விடாமுயற்சியோட வரனை தேடுங்க. வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.